15 ஆண்டு காலமாக மீத்தேன் போராட்டமா, ஹைட்ரோ கார்பனா, 8 வழிச்சாலையா, சாகர் மாலாவா, பாரத் மாலாவா, தூய்மை பணியாளர் பிரச்சனையா, ஆசிரியர் பணி பிரச்சனையா, பரந்தூர் பிரச்சனையா என்றது, காவிரி பிரச்சனையா, முல்லை பெரியாரா, இல்லை பாலாட்டு சிக்கலா, ஆந்திர காட்டுக்குள்ள 22 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சனையா, ஈழத்தமிழர் பிரச்சனையா, கச்சத்தீவு பிரச்சனையா, மீனவர் பிரச்சனையா, மாணவர் பிரச்சனையா, எல்லா பிரச்சனைக்கும் களத்திலே போராடிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். யாருன்னு சொல்லு, ஒருத்தரை காட்டுங்க. கட்சி தொடங்கி 1.5 வருஷம் 2 வருஷம் முடிய போகுது. முந்தான அடுத்த நாள் வந்தா பிப்ரவரி 2ஆம் தேதி வந்தா 2 வருஷம். 2 ஆண்டுகள்ல ஒரு போராட்டம் சொல்லு. இந்த போராட்டத்தில் விஜய் வந்து கலந்து கொண்டு பேசி அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்தாரு. சீமான் என்ன செஞ்சிட்டாரு? வெறும் போராடுவார்னு சொல்றான். டேய், இன்றைக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலில், பழனி முருகன் கோவிலில், மருதமலை முருகன் கோவிலில், தஞ்சை பெருவுடையார் கோவிலில், கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் தமிழ் மந்திரம் ஒலிக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியும் வீரத்தமிழர் முன்னணியும் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய போராட்டம். அரசியல் போராட்டம், சட்ட போராட்டம், சும்மா இல்ல.